கிமு 8ஆம் நூற்றாண்டில் ஒரு நகர நாகரிகம் கொண்ட ஒரு நகரம் தமிழகத்திலே வைகை கரையிலே இருந்தது என்று கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கைக்கு எதிராக ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறது. கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அகழாய்வை நடத்திய பிறகு அவரை வெளியேற்றிவிட்டு ஸ்ரீராமன் என்பவரை அங்கே நியமித்து அகழாய்வை நடத்த சொல்லி, கீழடியில் எந்த கட்டுமான தொடர்ச்சியும் இல்லை, இங்கே புதிதாக அகழாய்வு செய்ய எதுவும் இல்லை என்று அறிக்கை கொடுக்க வைக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அவர் அந்த அறிக்கையை கொடுக்கிறார். 2017 வருடம். அந்த அறிக்கைக்கு எதிராக மூடி மறைக்கப்படும் நம்முடைய வரலாற்று தடயங்களுக்கு எதிராக, திட்டமிட்ட இந்துத்துவ அரசியலின் சதிக்கு எதிராக ஆகஸ்ட் 3ஆம் வாரம் ஸ்ரீராமன் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு செப்டம்பர் 30ஆம் தேதி மாபெரும் தமிழர் உரிமை மாநாட்டை நடத்திய இயக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம். இன்றைக்கு தற்செயலாக நடந்தது. நேற்றைக்கு மீண்டும் ஸ்ரீராமனுடைய அறிக்கையை எழுதி தருமாறு ஒன்றிய அரசு கேட்கிறது. ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தர் வந்து அவர் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர் குறிப்பை வெளியிட்டார் ஸ்ரீராமன் அவர்கள். அந்த குறிப்பினுடைய நகலங்கள் இடம் இருக்கிறது. கீழடியிலே கிடைக்க ஒன்றுமில்லை என்று சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு விட்டு போனவரிடம் கூப்பிட்டு, இன்றைக்கு நீ கீழடியில் மீண்டும் அறிக்கை கொடு. ஏனென்றால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை கிமு 8ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு நகர நாகரிகத்தினுடைய துவக்கம் கீழடியில் இருந்தது. கிமு 5ஆம் நூற்றாண்டில் செழிப்புற்ற ஒரு நகர நாகரிகமாக அது உருவானது. கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அந்த நகரம் வீழ்ச்சியை தொடங்கியது என்று வரலாற்று முறைப்படி அடுக்கி தூக்கி வைத்து விட்டார். அந்த பாறைக்கு எதிராக, உண்மை என்ற அந்த உறுதிக்கு எதிராக ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறையும் பண்பாட்டு துறையும் ஒவ்வொரு நாளும் போரிட்டுக் கொண்டிருக்கிறது. 1200-3000 ஆண்டுக்கு முன்பு மகத்தான செங்கல் கட்டடங்களால் ஆன ஒரு பெரும் நகரம் கீழடி. நீங்கள் சொல்லுகிற வேத நாகரிகம் தான் இந்திய நாகரிகம் என்று சொல்லுகிறீர்களே, வேத நாகரிகங்களால் உருவாக்கப்பட்ட வரலாறு தான் இந்திய நாகரிகம் என்று சொல்கிறீர்களே, உங்கள் வேதத்தில் செங்கல்லை பற்றி, நகரத்தை பற்றி ஒரே ஒரு குறிப்பாவது இருக்கிறதா? ஒரு குறிப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், சரியாக சொல்ல போனால், ஒரே ஒரு பாட்டில் இந்திரன் நகரங்களை அழிப்பதான ஒரு குறிப்பு வருகிறது. அதற்கு பின்னால் வந்த சாஸ்திரங்களில் கூட மிக அழகாக சொல்லுகிறார்கள், செங்கல் பட்டுமானம் என்பது பயன்பாட்டுக்கு வந்த பிறகு தவிர்க்க முடியாமல் அவர்கள் சொல்கிறார்கள், பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் தான் சுட்ட செங்கல் பயன்படுத்துகிற உரிமை உண்டு, வைசியர்களுக்கு பச்சை செங்கல் பயன்படுத்துகிற உரிமை உண்டு, சூத்திரர்களுக்கு செங்கல் பயன்படுத்துகிற உரிமையே இல்லை. பின்னால் வந்த வாஸ்து சாஸ்திரம் உள்ளிட்ட சாஸ்திரங்களில் வழங்கப்படுகிற பட்டியல், சூத்திரர்களுக்கு செங்கல் வைத்துக் கொள்ள உரிமையே இல்லை என்றால், இதை சொல்லுவதற்கு சுமார் 1000 ஆண்டுக்கு முன்பு சுட்ட செங்கல்லால் பெரும் நகரத்தையே கட்டி எழுப்பிய அறிவு சமூகமாக, இந்த மறை வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நாகரிகமாக கீழடி நாகரிகம் எப்படி இருந்தது என்பதற்கான மிக முக்கியமான சான்றாக இவைகள் எல்லாம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தான் இந்த மிக முக்கியமான வரலாற்று அடையாளம், வரலாற்று உண்மை, மொழிசார் உண்மை, இது இங்கே இருந்த உருவான எல்லா மதங்களுக்கும் முன்பு, மத உணர்வுகளுக்கு, மத அமைப்புகளுக்கெல்லாம் முன்பு தமிழ்நாட்டில் வலிமை கொண்ட ஒரு அமைப்பாக, வலிமை கொண்ட உணர்வாக இங்கே இருந்தது மொழி சார்ந்த உணர்வு. எனவே தான் எல்லா மதங்களும் இங்கே தங்களது மதத்தை பரப்ப வேண்டும் என்றால் இந்த மொழிக்கு உரிமை கொண்டாடின. அது சைவமா வைணவமா எல்லாம் அப்படித்தான் செய்தது. நீங்கள் இந்தியாவில் வேறு எங்கேயும் இந்த ஆச்சரியத்தை பார்த்திருக்க முடியாது. படைக்கிற கடவுள், பாதுகாக்கிற கடவுளாக சொல்லப்படுகிற விஷ்ணுவுக்கு திருமண் இடுகிற பழக்கம் உங்களுக்கு தெரியும். வைணவத்தில் திருமண் இடுகிற பழக்கம். அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்று நம்மாழ்வார் சொல்லுகிறார் ஒரு பாடலில். அந்த திருமண் எப்படி இட வேண்டும் என்றால், பாண்டியனுடைய சின்னம் இரட்டை கயல், நின்று கொண்டிருக்கிற 2 கயல் மீன்கள், நடுவில் ஒரு செண்டு இருக்கும். ஆதி பழைய மன்னராட்சியான பாண்டியனின் சின்னமான இரட்டை கயலும் நடுவில் சென்றிருப்பது போல பெருமாளுக்கு 2 பெரிய கோடுகளும் நடுவில் ஒரு கோடும் போட்டுகிற திருமண் இட வேண்டும் என்று உலகை பாதுகாக்கிற கடவுளுக்கு திருமண் இட வேண்டும் என்ற குறிப்பை தமிழ்நாட்டின் வரலாற்று அடையாளத்திலே இருந்து நம்மாழ்வார் பாடுகிறார் என்றால், இந்த வரலாற்று உண்மைகள், அடையாளம் இந்த மண்ணில் எவ்வளவு வலிமை பொருந்தியது என்பதை நாம் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறோம். அதே போல அப்பர் தேவாரத்திலே பாடுகிறார், நீ இறைவன் என்னவானாய் என்றால், இந்திய மொழிகளிலெல்லாம் வேத கடவுள்கள் வேதத்தை வழங்கி நீ வேதமானவன் என்றுதான் பாடுவார்கள். ஆனால் அப்பர் தான் முதலிலே மிக அழகாக தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுகிறார், முத்தமிழும் நான்மறையும் ஆனவன் நீ என்று சொல்கிறார்.
இந்தியா முழுக்க நான்மறையானவன் தான் இறைவன் என்று சொல்லப்பட்ட பொழுது நான்மறையானவன் என்று மட்டும் சொன்னால் இங்கே கடை வேகாது, இங்கே நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நான்மறைக்கு முன்பே முத்தமிழானவன் என்று சொன்னால்தான் நமது மதமும் நம்முடைய இயக்கமும் வளரும் என்று, அது வைணவமாக இருந்தாலும் சரி, சைவமாக இருந்தாலும் சரி, மதங்களை பரப்ப நினைக்கிற எல்லோரும் இங்கே இருந்த மொழி உணர்வுக்கு முன்னால் முதலில் பணிந்து வணங்கிவிட்டுத்தான் தங்களின் மதப்பணியை செய்தார்கள். நான் ஏன் இங்கே சொல்கிறேன் என்றால், எல்லாவற்றையும் விட, எல்லா ஆன்மீக விஷயங்கள் எல்லாவற்றையும் விட மிக பழமையானது, மிக வளமையானது, மிக உறுதியானது தமிழ் சமூகத்தினுடைய கல்விசார் மரபும் மொழிசார் மரபும். இன்றைக்கு இதுதான் பாஜகவுக்கு, இந்துத்துவ அரசியலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. மிக அழகாக இங்கே சொன்னார்களே, தமிழ் மொழியினுடைய இந்த ஆழமும் இந்த வேரும் இந்த தொடர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு கோட்டையாக, பண்பாட்டினுடைய மிகப்பெரிய கேடயமாக நின்று கொண்டிருக்கிறது. இவ்வளவு வளமான மொழிக்கு எதிராக, மொழி உரிமைக்கு எதிராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை அரசியல் தலைவர்கள், அரசியல் இயக்கங்கள் பார்த்துக் கொள்ளும். ஆனால் பண்பாட்டு களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை யார் எதிர்கொள்ளுவார்கள் என்றால், கடந்த 50 ஆண்டாக பண்பாட்டு களத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாக்குதலை யாரிடமும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகச் சிறப்பாக எதிர்கொண்டு கொண்டிருக்கிற இயக்கம் தாமியகாசா என்பதற்கு 75 அன்றைக்கு அவசர நிலை சட்டத்திலே துவங்கி இன்றைக்கு கீழடி வரை முன்னத்தியராக இருந்து இரவு பகலாக பணியாற்றி அதற்கான கருத்தியல் ஒற்றுமைகள் எல்லாம் உருவாக்கி களம் கண்டு கொண்டிருக்கிற இயக்கம் தாமியகாசா. இதற்கு வெறும் எழுதுவது மட்டுமல்ல, வெறும் வேலை பார்ப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய சிந்தனை தளத்தில் முற்போக்கு அம்சத்தில் நின்று கொண்டு, பகுத்தறிவு அம்சங்களிலே நின்று கொண்டு மகத்தான வழிகாட்டுகிற இயக்கமாக தாமியகாசா கடந்த 50 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பங்களிப்பு இங்கே தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டதை போல நம்முடைய பெருமரியாதைக்குரிய தலைவர்கள் தோழர் கே முத்தையாவில் துவங்கி தோழர் சங்கரையாவில் இருந்து அடுத்தடுத்து தோழர் அருணன், தமிழ்ச்செல்வன் என்று அடுத்தடுத்த தலைவர்கள், பங்களிப்பு எழுத்தாளர்கள், மேலாண்மை பொன்னுச்சாமி, டி செல்வராஜ், கூசிப்பா என்று தமிழக கலை இலக்கியத்தில் அறியப்பட்ட எழுத்தாளர்கள், பங்களிப்பு செலுத்தப்பட்ட அறிவாளுமைகள் எல்லோருடைய பங்களிப்போடும் தாமியகாசா தனது தனித்துவமான முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 50 ஆண்டு நின்று திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு ஆற்றல் வரும். பயணத்திலே மிக முக்கியமான இடம் நின்று திரும்பி பார்க்கிற இடம். அநீதி இழைத்த மன்னனை கண்ணகி எரித்து விட்டாள், அநீதி இழைத்த நகரத்தை கண்ணகி எரித்து விட்டாள். எரித்து விட்ட கண்ணகி நேராக சேர நாட்டை நோக்கி போகிறாள். ஆனால் இளங்கோவடிகள் மிக அழகாக ஒரு இடத்தில் சொல்கிறான், சேர நாட்டுக்கு கண்ணகி போகிற பொழுது ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்த்தால் என்கிறான். நின்று திரும்பி பார்த்து மதுரை எப்படி எரியுது அப்படின்னு பார்த்துருக்கிறான். அது மதுரை என்ற நகரத்தின் மீது கோபம் அல்ல, அநீதிக்கு எதிராக நான் பற்ற வைத்த நெருப்பு சுடர்முட்ட எரிகிறதா என்று பார்க்கிற அறத்தின் ஆணவம் அது. அந்த இடத்தை தான் திரும்பி பார்த்த அம்மன் கோவில் என்று இன்றைக்கும் கோவில் வெட்டி வைத்திருக்கிறார்கள். மிக அழகான ஒரு இடம். சாதாரண மக்கள், எளிய மக்கள் அந்த அம்மனுக்கு திரும்பி பார்த்த அம்மன் என்று, என்னடா திரும்பி பார்த்த அம்மன் இந்த இடத்துல இருக்கேன்னு போய் சிலப்பதிகாரத்தை படிச்சா ஒரு இடத்தில் நின்று திரும்பி பார்க்கிறாள் கண்ணகி என்றால், அப்படி திரும்பி பார்க்கிற பொழுது நாம் செய்த பணியின் பயனை பார்க்க முடியும். அதற்கு காரணம் அடுத்து நாம் செல்ல வேண்டிய பணிக்கான திசையை நாம் கடந்த காலத்தில் இருந்து நாம் எடுப்போம். திரும்பி பார்க்கிற இந்த இடம் தாமியகாசாவின் வரலாற்றில் மிக உற்சாகமான எதிர்காலத்தை நோக்கி பயணம் செலுத்துகிற ஒரு இடம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.